சென்னை திருவான்மியூர் அருகே நண்பரை பார்த்துவிட்டு திரும்பிய போது பைக் விபத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வசந்தகுமார் மற்றும் அமீருதீன். இவர்கள் மடிப்பாக்கத்தில் உள்ள நண்பரான பிரசாத் ராஜ் என்பவரை பார்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் மத்திய கைலாஷ் பகுதி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த பைக் பிளாட்பாரத்தில் மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே வசந்தகுமார் உயிரிழந்த நிலையில் அமீருதீன் படுகாயமடைந்தார். இந்த விபத்து குறித்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்குடியில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் முதியவர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காரைக்குடி அருகே உள்ள கோவலூர் தமிழ்நாடு கெமிக்கல் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 60 வயது முதியவர் வலது பக்கம் திரும்ப முயன்றுள்ளார். அப்போது பின்னால் வந்த கார் அவர் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டார். கீழே விழுந்த அவர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மேலும் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதால் வேகத்தடை அமைக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் மின்கசிவு காரணமாக அடுத்தடுத்த வீடுகளில் தீ பரவியதில் 5 வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. திருவாரூர் நகர் பகுதியில் உள்ள திலகர் தெருவில் வசித்து வரும் ரவிச்சந்திரன் என்பவரின் குடிசை வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டு வீட்டின் கூரையில் தீ பற்றியுள்ளது. தீ அருகில் உள்ள வீடுகளிலும் வேகமாக பரவியதால் 5 வீடுகள் எரிந்து முற்றிலும் சேதமடைந்தன. இதனையடுத்து பொதுமக்கள் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் வீட்டில் அருகில் கட்டப்பட்டிருந்த 3 ஆடுகள் தீயில் கருகி பலியாகின. 5 வீடுகள் எரிந்து சாம்பலான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.